ஆக்சுவலாக தமிழக வெற்றிக்கழகம் என்னோட பேர் பாலாஜி. நான் தெற்கு மண்டலத்திலேருந்து வரேன். தமிழக வெற்றி கழகம். இப்போ வந்து நான் வந்து ஐடி விங்கில் இருந்தேன். அதாவது அதிகபட்சமாக காசு கேட்டனால எனக்கு பொறுப்பு வேணான்னு சொல்லி நான் விலகிட்டேன். என்னோட மனைவி ஷர்மிளா பாலாஜி, அவங்கள வந்து தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளராக நாங்கள் 2 பேர் பயணித்தோம். அவங்க வந்து தெற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளராக வந்து சேர்ந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கான ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. அதாவது நாங்கள் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணோம். அவங்க வந்து மாவட்ட மகளிரின் தலைவியாக இருந்தனால அவர் எஸ்ஆர்டி தங்கப்பாண்டி, எஸ்ஆர்டி சஞ்சய் இவங்கெல்லாம் சேர்ந்து எங்களுக்கு அந்த பதவி தரோன்னு சொல்லி பொருளாகவும் காசாகவும் வாங்கியிருக்காங்க. எங்ககிட்ட இருந்து ஐஃபோனு, சோஃபா, பிரிண்ட்ரு மற்றும் நிறையா பொருட்கள் வாங்கியிருக்காங்க. ஆஃபீஸுக்கு வேலை பார்த்துருக்கோம். அதே மாதிரி மாநாட்டுக்கு செலவு பண்ணியிருக்கோம். மதுரையில் நடந்த 2ஆம் மாநாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கோம். 2 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இவரோட வழிகாட்டுதலின்படி யோகானந்த், ஹனியா இவங்க 2 பேரும் வந்து இவங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். அவங்க வந்து ஐடி கம்பெனி மற்றும் ட்ரேடிங் இதில் நடத்தி அவங்க வந்து இவங்களிடம் வந்து முதலீடு பண்ண சொல்கிறாங்க. அதில் வந்து நாங்கள் வந்து 16 லட்சத்துக்கு மேலே முதலீடு பண்ணுறோம். முதலீடு பண்ணதுக்கப்புறம் அது வந்து 50 லட்சமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க வந்து சொல்கிறாங்க எங்கிட்ட. அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே எங்ககிட்ட இருக்குது. அவங்க சொன்னதுக்கப்புறமேட்டு இந்த 50 லட்சத்தை வந்து நாங்கள் திருப்பி கேட்டதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, காலாவாசம் வேணும் எங்களுக்கு, நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறதுக்குன்னு சொன்னதுக்கு, இல்லை எங்களுக்கு உடனே வேண்டும்னு சொன்னனால ஆக்சிஸ் பேங்க்கில் பைபாஸ் ரோட்டில் ஆக்சிஸ் பேங்க்கில் போய் நகை அடமானம் வச்சு நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கடந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே போய் ஆக்சிஸ் பேங்க்கில் அடமானம் வைக்கிறாங்க. அடமானம் வச்சு திருப்பி தரேன்னு சொன்னதுக்கு அப்போ வரைக்கும் தரல. காசு ஏறுறதுக்கு நான் வெளியே ஒரு 15 லட்சம் ரெடி பண்ணியிருக்கோம், மொத்தம் 50 லட்சமாக உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோன்னு சொல்கிறாங்க. 2 நாள் கழிச்சு நாங்கள் கேட்குறோம். கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி மாநில நிர்வாகி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கிட்ட வந்து நாங்கள் இந்த 50 லட்சத்தை கொடுத்துருக்கோம், சீட்டு மற்றும் தொகுதி பங்கேற்பு அதுக்காண்டி வந்து நாங்கள் 50 லட்சத்தை வந்து அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்கோம், எலெக்ஷன் இதாக கொடுத்துருக்கோம், அது வந்ததுக்கு வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம அதுக்குள்ளேயும் 1 மாதம் எலெக்ஷன் முடிஞ்சோடனே நம்ம வந்து அதை வந்து 1 கோடி ரூபாயை உங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம், 1 கோடி ரூபாயை திருப்பி கொடுக்குறோம். ஏன்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க சிடிஆர் நிர்மல்குமார் இருக்கார் அப்படின்னு சொல்லி அவருமே என்னிடம் பேசுகிறாரு. இப்போ வாட்ஸ்அப் கால் மூலமாக தகவல் பண்ணி பேசி இந்த மாதிரி அவங்க கொடுத்துருவாங்க, கட்சி நம்ம ஆட்சிக்கு வந்துடும், ஆட்சிக்கு வந்தோடனே எப்படியாவது அவங்க பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. தங்கப்பாண்டி மேலேயும் மற்றும் அவர் பையன் சஞ்சய் மேலேயும் எந்த ஒரு புகாருமே கொடுக்க வேணாம், எதுவும் பண்ணிக்க வேண்டாம், உங்கள் மனைவியை எந்த பொறுப்பில் இருக்காங்களோ அதில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து அஷூரன்ஸ் கொடுக்குறாரு அவர் ஆஃபீஸில் வச்சு பேசி. நாங்கள் முடியாது, நாங்கள் பணத்தை இழந்திருக்கோம், இடத்த வச்சு பணத்தை இழந்திருக்கோம், இவங்க வந்து இப்போ எங்கிட்ட மட்டும் கிடையாது, இதே மாதிரி பல பேர்கிட்ட பல கோடி ரூபா வந்து அந்த ஆஃபீஸில் முதலீடு பண்ணியிருக்காங்க, அவங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு இவங்க 4 பேரோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வெரிஃபை பண்ணாலே எவ்வளோ கோடி ரூபா மோசடி பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். இதை தான் நாங்கள் வந்து கோரிக்கையாக வந்து காவல்துறைக்கும் மற்றும் தளபதிக்கும் இவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்.